வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பில் உரையாற்ற இருக்கின்றோம். இன்று எங்களோடு பேச இருக்கின்றவர் மிக முக்கியமான ஆளுமையும் கூட, கிழக்கு மாகாணத்தினுடைய முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர், உங்களுக்கு நன்கு அறிமுகமான எழுத்தாளர், ஆய்வாளர், அரசியல் செயற்பாட்டாளர். இன்று பொதுவாக முன்னாள் முதலமைச்சர் சந்திரகாந்தன் அவர்களுடைய ஆலோசகர் என்று அறியப்பட்டவர் ஸ்டாலின் ஞானம் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ஞானம். வணக்கம். நாங்கள் ஆரம்ப காலங்களில் அறிந்த ஞானம் விளிம்பு நிலை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக குரல் கொடுத்து வந்தவர். இந்த கட்டமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர், போராடினவர். ஸ்டாலின் ஞானம் பிள்ளையானுடைய ஆலோசகராக சென்றது தொடர்பில் ஏன் சென்றீங்கள் என்றது என்னுடைய முதலாவது கேள்வி. ஏன் நீங்கள் இப்படி விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்ட ஞானம் ஏன் பிள்ளையானின் ஆலோசகராக மாறின? பிள்ளையானின் ஆலோசகர்ன்றது அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. பிள்ளையானின் ஆலோசகரா இல்ல, அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்கின்ற ஒரு கட்சியினுடைய அரசியல் ஆலோசகர் தான். அப்ப அந்த கட்சியை அது பிள்ளையானுடைய ஆலோசனை வச்சுக்கொள்ளலாம். அதுல ஒரு இஷ்யூ அது என்ன, அந்த கட்சியின் தலைவர் அவர் தான். ஒரு கட்சி ஒரு விளிம்பு நிலை, நீங்க சொன்னது போல ஒரு மாபெரும் பெரிய ஒரு பாசிச இயக்கம், நம்ம போராட்ட இயக்கம் சில சொல்லலாம். நான் ஒரு பாசிச இயக்கம் தான் சொல்லுவேன், புலிகள் விடுதலை புலிகளை. அந்த இயக்கத்திலிருந்து ஒரு பெரிய திரிப்பு ஏற்படுகிறது. அந்த திரிப்பு எப்படி ஏற்படுகிறது? ஒரு பிரதேச ரீதியாக தங்களுக்குள்ளே ஒரு மேட்டிமை சக்திகள் அரசியலை, யாழ்ப்பாண மேட்டிமை அரசியல் தொடர்ச்சியாக வந்த தமிழ் கட்சி செய்து வந்த அதே அரசியல் தான் விடுதலை புலிகள் செய்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் பொதுவாக வைக்கப்படுகிறது. இரண்டாவது விஷயம், ஒரு சமாதான பீரியட்டை, ஒரு சமாதானத்தை நகரக்கூடிய சிந்தனை முறையை கருணாமன் வைக்கிறார். அதாவது ஓஸ்லோ பேச்சுவார்த்தைக்கு போனது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்வோம். நம்ம தொடர்ந்து ஆயிரக்கணக்கில் பலி கொடுக்கலான்ற சுருக்கமான விஷயம் தானே அது. ஏற்றுக்கொண்டு போகலாம். இது ஒரு மக்களுடைய குரல், ஒரு பிரதேசத்தினுடைய குரல் என்றால் வடக்கிலிருந்து போராடுவதற்கு ஆட்கள் இல்லாத நிலைமையா போயிட்டு கிட்டத்தட்ட வடக்கிலிருந்து எல்லாரும் வெளியே இருக்கிறார்கள். கிழக்கில் இருக்க ஆயிரக்கணக்கான மக்கள் போராளிகள் தான் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் போராட்டத்தை மறுபரிசீலனை செய்தால் என்ன, ஒரு உஸ்லோ உடன்படிக்கையிலூட ஒரு சமஷ்டி பற்றி பேசுவதற்கு உடன்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதில் நான் சைன் பண்ணப்பட்டு வந்திருக்கிறேன். அப்ப அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் என்பது கூட ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பிரதேசத்தினுடைய அந்த போராட்டத்தினுடைய ஒரு போராட்டத்தில் பங்களித்த ஒரு பகுதியினுடைய குரலாக இருக்கிறது. அந்த குரலுக்கு பிற வர மதிப்பளிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரண்டாவது, அவர்களுக்கு ஏற்படுத்திய என்ன சொல்ற தன்னாட்சி அதிகாரம் ஒன்றை கோரி இருக்கின்ற வழியிலே அதுக்கான ஒரு நிழல் அரசு என்று உருவாக்குறார்கள். அந்த நிர்வாக கட்டமைப்பிலே 32 துறை செயலாளர்களை புலிகள் போட்டு அந்த நிர்வாகத்தை கட்டமைத்த காவல்துறை, நீதித்துறை, கலாச்சாரத்துறை, சகல வகையிலும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணப்படுது. அப்ப 32 மினிஸ்ட்ரியிலும் ஃபார்ம் பண்ணப்படக்குள்ள அதுல ஒரே ஒரு மினிஸ்ட்ரி மட்டும் தான் திருவண்ணாமலை சேர்ந்த ஒரே ஒரு ஆள் போடப்படுகிறார் அந்த நிர்வாக கட்டமைப்பிலே. அதுவும் எதுக்கு? மாவீரர் பணிமலை பொறுப்பாளர். அதை தவிர 2 சேர்த்த நிறைய பேர் கலக்கமானவனால அந்த பொறுப்பா அவர்கிட்ட கொடுக்கப்படுது. அதை தவிர மற்ற 31 துறை செயலாளர்களும் போலீஸ் கட்டமைப்பா இருக்கலாம், வங்கி கட்டமைப்பா இருக்கலாம், எல்லா கட்டமைப்புகளும் வடக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்ற போது, நிச்சயமாக சமாதானம் என்று வருகின்ற போது, யுத்தம் நடக்கின்ற போது நாங்கள் தான் இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் வெளிநாடு போறீர்கள் என்று யாரும் கேட்கவில்லை. நாங்கள் எல்லாம் இங்கிருந்து மட்டக்களப்பை காப்பாற்றுவதற்கு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து எத்தனை பேர் மட்டக்களப்பில் இறந்தீர்கள், மட்டக்களப்பிலே மக்களை காப்பாற்றுவதற்கு என்று கேட்கவில்லை. நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இத்தனை 1000 பேர் இறக்க வேண்டுமா, இயேசு குருவிலே 4000 பேர் 5000 பேர் சாக வேண்டுமா என்று கேட்கவில்லை. எல்லோரும் தமிழர்கள் என்றுதான் போராடினார்கள். என்ற விடுதலை புலிகளுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாதால நான் அதுக்குள்ள அந்த நேரத்தில் இல்லை. அப்ப எல்லோரும் தமிழர்கள் தான் போறாங்க. ஆனால் ஒரு சமாதானம் வந்து இருக்கிறது, இது நிலைக்க போகிறது, ஒரு தன்னாட்சி கட்டமைப்பு உருவாக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்குகின்ற போது எல்லா பிரதேசத்துக்கும் பிரயோகப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு வாய்ந்த நிலைமையில பிரபாகரன் இருந்திருக்க வேண்டும். பிரபாகரனும் அந்த அரசியல் தலைமையிலும் இருந்திருக்க வேண்டும். அது இல்லை என்று கேள்வி எழுப்புவதுதான் விளிம்பிலை மக்களுடைய குரல். அது ஏன் இல்லை என்ற இந்த கேள்வி அந்த விளிம்பிலை மக்களுடைய குரலாக, கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய படுவாங்கரை பாலகர்கள் இறந்து போன ஆயிரக்கணக்கான போராளிகளின் குரலாக, வாகரையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான போராளிகளின் குரலாக, அம்பாறையில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான போராளிகளின் குரல், ஆயிரக்கணக்கான போராளிகளின் குரலாக கருணாமன் ஒலித்தார் 22 வருஷங்களுக்கு முன்னர். அதன் காரணமாகத்தான் விடுதலை புலிகளுக்கு முன்பின் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத என்னை போன்றவர்கள் கருணாமன் கேட்கின்ற கேள்வி கிழக்கு மாகாண மக்களுடைய கேள்வி. காலகாலமாக யாழ்ப்பாண மேட்டுமை அரசியலுக்கு கீழே பாதிக்கப்பட்டு வந்த நாங்கள் மீண்டும் இந்த போராட்டத்தில் ஊடாக சமாதானமும் சகவாழ்வும் சமத்துவமான ஒரு அதிகார சமத்துவம் போக்கும் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும் என்று இருந்த நம்பிக்கையும் அன்று தகர்ந்து போனது. ஆகவே அந்த கேள்வியை எழுப்பிய கருணாமன் மீது இது எங்களுடைய கேள்வி என்று நாங்கள் ஆதரிக்க வேண்டிய நிலைமைக்கு உருவாகணும். இதுதான் என்னுடைய, நீங்கள் சொன்னது போல விடுதலை புலிகள் சொல்கிறார்கள் தானே, பிரபாகரனுக்கு அடுத்ததாக கருணாவை தாங்கள் வச்சிருந்தோம், பொசிஷன்ல வச்சிருந்தோம். ஆனால் அவர் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்.
இல்ல அந்த கேள்வி அது எப்படி அந்த பொசிஷன் எப்ப வரைக்கும் வழங்கப்படுது என்று சொன்னால் கருணாமான் போராளியாக இருக்கும் வரைக்கும், அதாவது ராணுவ உடையில் இருக்கும் வரைக்கும் தான் வழங்கப்படுகிறது. நீங்கள் இறப்பதற்காக ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு கொடுக்கின்ற போதுதான் உங்களுக்கு கேணல் பட்டம் வரைக்கும் வழங்கப்படுகிறது. அதை விட அம்மான் கருணாமான் என்று பிரவாரணை கருணாமான் என்று சொல்லுவார். அந்த அம்மான் பட்டம் என்பது இன்னும் பெரிய பெரிய விஷயம். யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரவாரணை அம்மான் என்று ஒரு ஆளை சொல்றாரு, அது மிக மரியாதைக்குரிய கேணலை விட பெரிய பெரிய பதவி அது அன்அபிஷியலாக. அப்ப கருணாமானுக்கு வழங்கப்பட்ட அந்த நாங்க சொல்லல கருணாமான், நாங்க சொல்லல கேணல் என்று சொல்லி நீங்கள் தான் தலையில தூக்கி கொண்டு செஞ்சீங்க நம்ம பிரவான காலத்தாளன்னு சொல்லி எப்போது ஆயிரக்கணக்கான போராளிகளை 2000 பேரை அனுப்பு, 3000 பேரை அனுப்பு, 5000 பேரோடு 3000 பேரோடு வாழ்ந்து யாழ்ப்பாணத்துக்கு போடுறதுக்காக தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் வரைக்கும் கருணாமானுக்கு அவருக்கு அந்த 2வது இடத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். நிழல் கட்டமைப்பு சமாதானம் உருவாகியது, நிழல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது, தன்னாட்சி அதிகாரத்துக்கான அதிகாரங்கள் பங்கிடப்படுகின்ற போது, அந்த நிர்வாகத்தை உருவாக்குகின்ற போது கருணாமானுக்கு அப்ப ராணுவ உடைக்கு மரியாதை இல்லை, வெள்ளை உடைக்கு தான் மரியாதை வந்தது. அப்போதுதான் கருணாமான் 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார், இல்ல 4வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார். அப்போதுதான் காரணம் அந்த கேள்வி எழுப்புகிறார். இவ்வளவு பேரும் படை இழந்து இவ்வளவு செய்கின்ற போது வரைக்கும் நாங்கள் இந்த கேள்வி எழுப்பவில்லை, நீங்கள் இதில் பிடிச்சிருக்கிறீர்கள் என்றால் நேரடியாக கழிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் எழுதின கடிதத்திலையும் அதை கடைசியாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 38 துறை செயலாளருக்கும் என்ன காரணம் கிழக்கு மாநிலத்துக்கு ஆக்களை ஏன் போட இல்லை என்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் இப்பவும் பிரவாணியத்தை கூட போராட தயாரா இருக்கிறேன். ஆனால் இதுக்கான பதிலே எங்களோட மக்களுக்கு தேவை என்பது அவர் கடிதத்தில் சாராம்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கடிதம். அப்ப அந்த கேள்விக்கு வருகின்ற போது ஒரு புது தமிழ் மகனாக நான் வேறொரு போராட்ட பாதையில் வந்திருந்தாலும் தமிழ் மக்களுக்காக என்னுடைய இளமையை துளைத்து, என்னுடைய உயர்கல்வி வாய்ப்புகளையும் துளைத்து, தனிப்பட்ட முறையிலே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் இந்த குறைபாடும் இல்லாமல் வளர்ந்தவர். அது பெருமையாக சொல்ற விஷயம் இல்லை, வரலாற்று பதிவுக்காக சொல்றேன். ஆனால் அதை எல்லா வீட்டையும் துளைத்து விட்டு நானும் ஒரு ஆயுத போராளியாக போராடியவன் என்ற காரணத்தினால் இந்த தமிழ் சமூகத்தினுடைய போராட்டத்திலே மீண்டும் நான் பங்கெடுக்கணும் என்பதால் இந்த கிழக்கு பிளவை நான் பலமாக ஆதரித்தேன். இந்த கிழக்கு மாகாண மக்களுடைய உரிமை குரலாக இருப்பதன் அதே ஒரு புலிமில்லிய மக்களின் குரல் தான், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் தான் என்று நான் நம்புகிறேன், என்று நம்புகிறேன். இப்ப இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பிள்ளையானோட இன்றைக்கு வரைக்கும் பயணிக்கிற இந்த காலகட்டத்துல இன்றைக்குமே நீங்கள் அந்த பதவியை எடுத்ததுக்காக மனவருத்தப்பட்டீங்களா? நிச்சயமாக இல்லை, மேலும் மேலும் நான் சந்தோஷப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தான் நான் இன்னும் மேலும் மேலும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரட்டுத்தன்மையையும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பாசிச போக்கை மென்மேலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் பிள்ளையார் மீது எறியப்படுகின்ற கல் அனைத்தும் பிள்ளையார் மீது அல்ல, பிள்ளையார் கொண்டிருக்கின்ற அரசியல் மீது எறியப்படுகின்றது. பிள்ளையார் மீது வைக்கப்படுகின்ற இந்த சொன்னது பிறகு இடையில பேசக்குள்ள நான் விட்டுட்டேன். பிள்ளையோட இந்த குற்றம் சம்பந்தமாக 2008க்கு பிறகு 2008க்கு முதல் 2008க்கு பிறகுதான் இந்த ஈசப்படுகிற விஷயங்கள் வருது. அதை நான் தெளிவாக காய்ச்சிட்டேன். 2008க்கு முதல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஒன்றும் புதிதாக என்று வைக்கப்படவில்லை. எல்லாம் 2008ஆம் ஆண்டு வரைக்கும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தான். கடத்தல கொள்ளை என்னவெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் நாங்கள் அவர்களுடன் வேலை செய்ய போனேன். ஏனென்று சொன்னால் அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் வெள்ளையடிப்பதோ அத்தனை குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று மறுப்பதோ எனது வேலை அல்ல. அந்த குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஆயுத வன்முறையில் கடந்து வந்த அவர் காலத்தில் ஏதாவது அவர் தனிப்பட்ட முறையில் குற்றம் இழைக்கப்பட்டால் அந்த குற்றங்களுக்கு பொறுப்பெடுக்க வேண்டியது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இதில் எனக்கு எந்த விதமான சம்பந்தமோ எந்த விதமான முரண்பாடோ கிடையாது. ஏனென்றால் அது ஒரு நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு நீதித்துறைக்கு உரிய கடமை. அதை நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுல தெளிவு வரட்டும், அது தீர்ப்பு வரட்டும். அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. நான் வேலை செய்ய போனது பிள்ளையானுடைய குற்றச்செயல்கள் எல்லாம் இவ்வளவு குற்றச்செயல்கள் இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேலையெல்லாம் வேலை செய்ய போறது. என்றால் இது குற்றச்செயல் நடந்ததா நடக்கவில்லை என்ற ஆய்வு அல்ல முக்கியம். நமக்கு தேவை இவர்கள் அனைவரையும் இந்த ஆயுதங்களை கைவிட்டு ஒரு அரசியல் பாதைக்கு கொண்டு வர வேண்டும். பிரபாகரன் ஆயுதங்களை கைவிட்டு அரசியல் பாதைக்கு வந்தால் பிரபாகரன் துரையப்பாவை சுட்டார் என்ற வழக்கை எடுத்துக்கொள்ளும். பிரபாகரன் துரையப்பாவுடைய குடும்பத்துக்கு நீதி வேண்டும் என்று எத்தனை தமிழர்கள் குரல் கொடுப்பார்கள். பிரபாகரன் தேர்தல் அரசியலுக்கு வந்திருந்தால் எத்தனை புத்திஜீவிகள் பிரபாகரன் செய்த 1வது கொலைக்கு யார் பதில் சொல்வது, துரையப்பாவுடைய குடும்பத்துக்கு என்ன நீதி வழங்கப்பட்டதா இல்லையா என்று எத்தனை தமிழ் சமூகம் எத்தனை தமிழ் கட்சிக்காரர் போய் வழக்கு வைக்க போயிருப்பார்கள், எத்தனை சுதந்திரம் போன்றவர் வாதாட போயிருப்பார்கள். யோசிப்பாருங்கள், நடந்திருக்குமா அப்படி ஒரு காரியம்? ஏன் பிள்ளையார் மீது மட்டும் அப்படி நடக்கின்றது? விஷயம் என்னவென்றால் என்ஐ அரசியலுக்கு வந்தால் அந்த விஷயங்களை விட அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அதனூடாக அவர்கள் மக்கள் பணியாற்ற வேண்டும். தாங்கள் செய்த நல்லதோ கெட்டதோ ஆயிரங்கூட கடந்து வந்த பாதைக்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அவசியம். அதுதான் அந்த ப்ரோசஸ். அவர் ஜனநாயக ரீதியா ஒரு எந்த உலகத்திலையும் எந்த நாட்டிலையும் ஆயுத குழுக்களாக இருந்தவர்கள் மாவோயிஸ்டுகளாக இருக்கலாம், அல்லது இந்த நேபாளத்தில் இருந்த மாவோயிஸ்டுகள் இருக்கலாம், மற்ற நாடுகளில் இருந்தவர்கள் எல்லாம் ஆயுதங்களை கைவிட்டு அரசியலுக்கு வருகின்ற போது அவர்களை வரவேற்பது முதலாவது கடமை. இந்த சமூகத்தில் வன்முறை ஒழிய வேண்டும் என்றால் முதலாவது விஷயம் ஆயுதத்தை விட்டு போட்டு வா என்று சொல்வதுதான். 2வது அதுக்கு பிறகு வந்து இந்த வேலையெல்லாம் விட்டு போட்டு நீங்க அரசியலை படிங்க, அரசியலை கற்றுக்கொள்ளுங்க, மக்கள் அணிதிரட்டுங்க, அரசியல் மக்களுக்கு வேலை செய்யுங்க, மக்களுக்கு அபிவிருத்தி செய்யுங்க, புனர்வாழ்வு செய்யுங்க. இந்த வேலையை தான் நான் செய்தேன்.
இந்த வேலைக்கு தான் நான் போனேன். இது ஒரு வரலாற்று கடமையாக நான் கருதுகிறேன். உண்மையிலே சந்தோஷப்படுகின்ற இன்று வரைக்கும் இந்த இப்படியான ஒரு கடமைக்கு யாரும் எனக்கு தகுதி இருக்கிறதா இதெல்லாம் செய்வதற்கு என்ற கேள்வி ஒன்று இருக்கலாம். அதை கேட்கல யாராவது. ஆனால் எனக்கு தகுதி இருக்கிறது இல்லையோ, என்னை விட தகுதியானவர்கள் யாரும் அந்த பொறுப்பெடுக்கவில்லை. எனவேதான் அந்த வேலைக்கு நான் முன் வந்தேன். இன்றும் அதை நினைச்சு நான் நாளைக்கு இறந்து போனாலும் கூட எனக்கு மன நிறைவு இருக்கின்றது. ஒரு 6000 போராளிகள் மிக கொடுமையான வன்முறை இயக்கத்திலிருந்து பிரிந்து வந்தவர்களை வழி நடத்தி அவர்களை எண்ணாயமயப்படுத்தி எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்கு, இத்தனை பேருக்கு பயிற்சி சொல்ல வேண்டி வந்திருக்கு, எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும், இத்தனை சிக்கல்களை கடந்து வந்திருப்பேன் நான் இந்த விஷயங்களுக்காக. அவர்களுக்கு படிப்பித்து அவர்களை அரசியல்மயப்படுத்துவது சாதாரணமான விஷயமா? புலியிலிருந்து வந்தவர்களை இவ்வியால இருந்தவர்களுக்கு படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈரோசிலிருந்து வந்தவர்களுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே நோய் இருக்கிறதோ அங்கேதான் மருத்துவருக்கு அலுவல். விளக்கிலிருந்து வந்தவர்களுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு விளக்கிலிருந்து வந்தவர்களாக உலகம் எல்லாம் பத்திரிகையாளர்களாகவும் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். அரசியல் இல்லாத வெறும் பரண்டுத்தனமான பாசிச அமைப்பிலிருந்து வந்தவர்களை அரசியல்மயப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பை நான் பொறுப்படுத்தேன். பெருமைக்காக நான் சொல்லவில்லை. அதுதான் என்னுடைய பணியாக நான் கடமையாக ஏற்றுக்கொண்டேன். அந்த கடமையில் என்றும் பெரும் நிம்மதி அடைகின்றேன். இப்ப 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்குள்ள பிளவு வருது. அந்த 2004ஆம் ஆண்டுல இருந்து உங்களுடைய செயற்பாடுகள் கருணா பிள்ளையான் அவர்களோட இருக்குது. 2008 தான் அது கட்சியாக பதிவு செய்து நீங்கள் ஆலோசகராக இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த 4 ஆண்டுகள்ல உங்களுக்கும் அவர்களுக்குமான இந்த தொடர்புல நீங்க சொல்றீங்களா அவர்களை ஜனநாயகப்படுத்துறதுல தான் உங்களோட காலம் ஓடினது என்று. அந்த காலகட்டம் மிகவும் படுகொலைகள், பல்வேறு படுகொலைகள் நிகழ்ந்த காலகட்டம். நீங்க சொல்ற ஒன்று ஏற்றுக்கொள்ள, அப்ப சேத்துல இறங்காம களப்படுங்க இல்லாது குற்றச்சாட்டுகள் நீங்கள் ஒன்றுமே செய்யாம இருந்திருந்தா ஒரு குற்றச்சாட்டம் வந்திருக்காது உங்கள் மீது. இந்த குற்றச்சாட்டுகள் இது ஒரு மட்டக்களப்பு என்றதாலதான் இந்த குற்றச்சாட்டுகள் வருகுதா? இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் எப்படி கையாளுறீங்க? இதை என்ன விஷயங்களை நீங்க சொல்ல முயற்சிக்கிறீங்கள்? அதாவது என்னடா சிக்கலான விஷயம். பிள்ளையான் ஒரு அரசியல் தலைவராக உருவாகுதுன்றது பிள்ளையான பிறவான்னு கூட வெற்றி அடையாளம் இல்லை. அப்ப அவர் கூட ஒரு தரம் முதலமைச்சர் தான் பிள்ளையான் வீடியோ படம் ஒன்று போட்டு பழைய கருணாமன்ற கல்யாண படம் ஒன்று போட்டு பார்த்திருக்காரு. பிரபாகர் அதாவது கருணாமன்ற கல்யாணம் கிளிநொச்சியில் நடந்தது. அப்ப கிளிநொச்சியில வருஷக்கணக்காக கருணாமன் கடந்தவர் இயேசு குரு அதெல்லாம் டைம். அப்ப பிள்ளையான் ஒரு கருணாமனுடைய ஒரு வலகையா இருந்தவர். அவர் தனிப்பட்ட நேரடி பொறுப்புகள் அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு எல்லாம் இல்லை. அவர் கருணாமனுடைய பல நிர்வாக வேலைகளை பார்க்கறது, ஓடி அடி எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்கறன்ற ஒரு நிலைமையெல்லாம் கூட இருந்தது. அப்ப அந்த கல்யாணத்துல மும்முரமா கருணாமன்ற கல்யாணத்துல பிள்ளையான் தான் ஒரு ஓடி அடி திஞ்சி எல்லாம் பண்ண. அப்ப பிரபாகரனுக்கும் இந்த பிள்ளையான்ன்ற ஒரு ஆளை தெரியும். இருந்தாலும் இந்த சரியான முறையில அவர் இயக்கத்து பேர் குபேரன். இயக்கத்துல பிள்ளையானும் மட்டக்களப்பெல்லாம் சொல்றது புதுல குபேரன் தான் அவர் பேர். அப்ப சரியான அடையாளம் முதலமைச்சராக வந்தவர் தான் பிரபாகரன் கேட்டுக்கிறார். அந்த பிள்ளையான்ற ஒடிய படத்தை எடுத்து பாருங்க அது தெளிவுபடுத்தி அப்புறம் கருணாமன்ற கல்யாண படத்தை போட்டு தான் வீடியோ போட்டு பார்த்துருக்காங்க. இதுதான் பிள்ளையான் இந்த பிள்ளையன் தானு சொல்லி. அந்த அளவுக்கு பிரபாகரன் ஒரு சாதாரணமான ஒரு மூன்றாவது கட்ட போராளி தான் அவர். 2வது கட்ட தளபதி லெவலில் இருக்க இல்லை. சொன்னுடைய பேர் சொன்னோடனே தெரியாது. தமிழ் சமூகத்துக்கும் பிள்ளையான தெரியாது, இயக்க உடைய வரைக்கும் பிள்ளையா தெரியாது. மட்டக்களப்பு தெரியும், மட்டக்களப்புல பிள்ளையான கோவிலா தெரியும், லோக்கல்ல தெரியும். அடையாளப்படுத்தப்பட்டு வெளியில வர்ற அளவு வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய ஒரு பொறுப்பாளரோ என்று இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்ப கருணாமன் படிப்படியாக அது தளபதியா வந்து பேச்சுவார்த்தைக்கு போய் ஒரு தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாளப்படுத்தப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தலைவராக வந்திருந்தா கூட சில உலக ஒரு சாதாரணமா பார்த்துருப்பாங்க. பிள்ளையார் போன்ற ஒரு தலைவர் திடீரென்ற ஒரு தலைவராக முளைப்பது என்பது 33 வயதில் முதலமைச்சர் பொறுப்பு எடுத்து இவர் ஆனாரப்பட்ட வரராய் பெருமலை துரத்தின பிரபாகரனுக்கு பிள்ளையாம் பெரிய ஆளா என்ற நிலைமையில பிள்ளையார் முதலமைச்சராக பொறுப்பெடுக்கக்கூடிய அவரை சாதாரணமா தான் நினைச்சார். பிரபாகரன் நினைச்சிருப்பார். மாநசபையில விளைஞ்சாக்களும் நினைச்சாங்க. கிழக்கு மாநசபைக்குள்ள நாங்க போன உடனே அவங்ககிட்ட இப்பவும் அப்படித்தான் இருந்தது. இவர் என்ன கொஞ்ச நாளில் முடிச்சிடும் இயக்கம், இவருக்கெல்லாம் பயப்பட்டு பண்ணி வேலை செய்ய தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி தான் அவங்களோட மாநசபை எல்லாருக்கும் அந்த நிர்வாக கட்டமைப்பு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பிள்ளையான ஒரு தன்னை ஒரு அமைச்சு கொண்டு தான் ஒரு நிர்வாக கட்டமைப்பை நடத்தக்கூடிய தலைவராகவும் அரசியல் கட்சியை நடத்தக்கூடிய அரசியல் தலைவராகவும் வந்தார். இதுல 2 விஷயம் இருக்கு. அதுல ஒரு ஒப்புடன் இருக்குது. இப்ப என்னென்றால் வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் முன்னாள் நீதியரசர் C.W. விக்னேஸ்வரன். அவருடைய மாகாண சபை கையாலாகத்தனத்தா மாகாண சபை என்று விமர்சிக்கப்பட்டு அந்த மாகாண சபையினுடைய அமைச்சர்கள் மீது மோசடி குற்றச்சாட்டுகள் வச்சு அது மீது விசாரணை நடத்தப்பட்டு மாகாண சபை கலைக்கப்பட்டது. எங்களை பிள்ளையான பக்கத்துல அப்படி நடக்கல. அதோட மாகாண சபையினுடைய செயற்பாடுகள் பெருமளவுல அங்கீகரிக்கப்பட்டு தான் இருந்தது. நினைக்கிறேன். எனக்கு ஒன்று புரியல ஞானம் என்றால், பிள்ளையான் நீங்கள் இன்வால்வ் பிரிந்த காலகட்டங்கள்ல ஆக்ஷன் ஃபார்ம்ல போன TRO உறுப்பினர்கள்
பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். மோசமாக ஒரு பெண்ணும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார் போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. இப்ப இதுகள் தொடர்பில பிள்ளையானோட நீங்க என்னென்ன பேசினீங்கள்? என்ன 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 அந்த உரையாடல் எப்படி இருந்தது? இதுகளை பற்றி நீங்க நிச்சயமா காய்ச்சிருப்பீங்க நினைக்கிறேன். நிச்சயமா காட்சிக்கிறேன் நான். அதாவது அவர்கள் சொல்ல வர விஷயம் எல்லாம் இந்த விஷயங்கள் எதுக்கும் அவர் நேரடியாக புலிகளுடன் போராடி கொண்டிருந்தவர். ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு இருக்கு இல்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒழுங்கமைக்கப்பட்ட நிர்வாகம் கோஆர்டினேஷன் இருக்கு இல்லை. கட்டளை தளபதி யாரு நடத்துற யாரு பொறுப்பு எல்லாம் இருக்கு இல்லை. 6000 பேர் பிரிஞ்சு அல்லோல கல்லமா அவனவன் ஆயுதங்களோட தெரிஞ்ச காலகட்டம் அது. எவன் எதுக்கு எப்ப எதை செய்தான்னு தெரியாது. அவர் தனிப்பட்ட முறையில் இதுக்கெல்லாம் நான் இப்படி வேலைகளுக்கு போராளும் இல்லை. அவர் இயக்கத்தில் இருக்க கூட தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். அவர் இயக்கத்தில் இருக்கிற காலத்திலிருந்து மிக ஒழுக்கமான ஒரு பையன். அது நான் அதுக்கு மோதுகா சொல்ல இல்லை. அது இயக்கத்தில் இருந்தாங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கூட ஒரு வல்லுறவு நடந்த போராளிகளுக்குள்ள நடந்த வல்லுறவு சம்பவத்தில் அவருக்கு அது சம்பந்தமான ஒரு ஆள் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஆளுக்கு கடுமையான தண்டனை இவர் கொடுத்தாரு. பிள்ளையான் கொடுத்ததன் பேர்ல பிள்ளையானுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அதாவது அது சம்பந்தப்பட்ட ஆள் பிரபாகரனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பாளருடைய சொந்தக்கார பையன். அவனை விட சொன்ன ஒரு அவர் நேரடியாக எந்த வித மேல்முறையீடும் இல்லாம இவர விருப்பத்துக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தது. அவனை பனிஷ்மெண்ட் பண்ணி வைக்கிறாருன்னு சொல்லி அந்த கோபத்துக்காக பிள்ளையானுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டு ஒரு 6 மாதம் 3 மாதமும் வன்னி கூப்பிட்டு வச்சிருந்தவங்க. அது என்னதுக்கு நான் சொல்றேன் என்றால் அந்த நேரத்துல போராளிகளுக்குள்ள நடந்த ஒரு பாலியல் வல்லுறவுக்கு எதிராக இயக்கத்தில அதிகாரத்தை மீறி தானாகவே அதுக்குள்ள தலை போட்டு அதுக்கு நீதி கேட்டாங்க. அப்ப தெரிஞ்ச வரலாறு சொல்றேன். அப்ப அப்படிப்பட்ட அது மட்டும் இல்ல பஷீர் கூட என்கிட்ட ஒரு தினம் சொல்லியிருக்கு. ஏதோ கப்பம் வாங்குற காலத்துல கப்பம் வாங்குற இயக்கம் புலிகள் இருக்கக்குள்ள கப்பம் வாங்கக்குள்ள ஒரு முஸ்லீம் ஐயா அவரால் அவரை சேர்ந்த முஸ்லீம் ஐயா அவரால் பஷீர் பதிவு செய்திருக்காரு ரேடியோவில் அந்த காலத்துல எல்லாம். ஐயாவால் கூட ஏதோ 1,50,000 கப்பம் வாங்குற காலத்துல போய் அழுது கொள்ளி காசு கொடுத்து போடுவாரு. அப்ப பிள்ளையா தான் அன்றைக்கு பொறுப்புல இருந்திருக்கிறார். அவர் வாங்கி அவர் சரி ஐயா தந்துட்டு போங்கன்னு வாங்கிட்டார். ஆனா அழுது கூட இப்படி சொல்லி இவர் இந்த பிள்ளை மகளுக்கு கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசு ஏதோ சம்திங் சொல்லி அழுது இருக்கிறார். அப்ப இவர் திரும்பி காசை கொடுத்துட்டு போக்குள்ள இவருக்கு பின்னால் திருப்பி ஒரு மோட்டர் சைக்கிளோ பறந்து வந்திருக்கு. அது திரும்பி போன அந்த பிரஜைக்கு அந்த முஸ்லீம் ஐயாவுக்கு பின்னால் அவரை காசை திருப்பி கொடுத்துருக்காங்க. கொண்டு வச்சிருக்க அந்த காசை வேணும் காசு ரெண்டு சொல்லி அதை பிள்ளையான் செய்திருக்கு. அந்த காசு வேணாம்டா நமக்கு அதை கொடுங்கடான்னு சொல்லி வாங்கி கொண்டு கொடுத்துருக்கு. அப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா இது வருஷத்துக்கு பதிவு செய்த வரலாறு எனக்கு தெரியாது. அவர் ஆரம்ப காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் இருந்து வந்தவர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆள் இவங்க சொல்ற அளவுக்கு மிக மோசமான இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருப்பாருன்னு நம்பிக்கை இல்லை. நான் கேட்டிருக்கேன் சில விஷயங்களை. அவர் கேட்டதுக்குள்ள அவர் சொல்லக்கூடிய என்ன சில கடந்த கால கசப்பான சம்பவங்கள் சில பேர் விளக்கமா சொல்ல மாட்டாங்க. ஆனா சுருக்கமாக அவர் எந்த நேரத்திலும் என்ன சொல்றது, மாஸ்டர் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் நேரடி பொறுப்பு ஒரு காலம் எனக்கு இல்லை. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டு. நான் அரசியல் தலைமை தாங்கிறேன், நான் இந்த கட்சியை நடத்துறேன்றதால என்ன மீது வருகிறது. பலரும் செய்திருக்க முடியும். 6000 பேர்ல கலைஞ்சி போய் கொழும்பு வரைக்கும் அங்க இங்க தெரிஞ்சு எல்லாரும் ஆயுதங்களோட விட்டு ஓடி துளைஞ்சு காலம். அதே வன்னி புலிகளும் அவங்களும் 1000-2000 பேருக்குள்ள குழம்பி தெரிஞ்ச காலம். எதற்காக யாரை சுட்டார் யாராவது தண்டாருன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் நேரடி பொறுப்பு நான் ஒருபோதும் இல்லை. நான் புலிகளோட சண்டை பிடிச்சேன். வன்னி புலிகள் வலரோட பாதுகாப்பா சண்டை பிடிச்சேன். அவங்களும் வந்தாங்க, எங்கட படிகள் உணர்ந்தார்கள் கூட நான் சொல்லக்கூடிய வரலாறு என்பதை திருப்பி பதிவு செய்கிறார். ஆனா என்ன விஷயம் என்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு கடத்தல் ஒரு விஷயத்தை திருப்பி புலிகளுடைய பிரச்சார ஏடுகிற பலம் உங்களுக்கு தெரியும். எத்தனையோ 1000 பொய்களை திருப்பி சொல்லக்கூட ஒரு உண்மையாயிரும். புலிகளுடைய பிரச்சார ஏடுகளின் பலம் இன்றைக்கு வரைக்கும் புலிகள் இல்லாம போன 10 வருஷங்களுக்கு பிறகு கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏடுகளின் பலம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த ஏடுகள். தமிழ் பிரச்சாரமும் தமிழ் மக்களுடைய மனநிலையும் தமிழ் மக்களுடைய பொதுவான உளவியலும் புலிகளுடைய பிரச்சார ஏடுகளால் கட்டமைக்கப்பட்டது. அப்ப திருப்பி எல்லாத்தையும் புளியாங்குழு இல்ல கர்நாகுலோடு சொல்லிக்கொண்டே இருக்கும் வரைக்கும் எல்லா மக்களும் தாங்கள் தெரிந்து தெரியாமலும் கூட எல்லா அம்பர்கள் செய்தார்கள். இலங்கையில் 1 லட்சம் கொலைகள் நடந்த நாடு இலங்கையில். திருப்பி குறிப்பிடக்கூடிய விஷயங்களை மட்டும் பிள்ளையானவர்கள் போட்டு வர அது அவர்களால் செய்தார்கள் என்ற நாங்களே நம்புற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நான் நெருங்கி பழகிறதாலையும் இந்த மாதிரி பழைய வரலாறு அறிஞ்சதாலையும் அந்த சூழ்நிலைகள் புரிஞ்சு கொள்ள அந்த நேரத்தில் நடந்த சூழ்நிலை சம்பவங்களையும் களத்திலிருந்து புரிஞ்சு கொண்டதாலையும் எனக்கு விளங்குகிறது இந்த குற்றச்சாட்டுகளில் 90% அல்லது 95% சோடிக்கப்பட்டவை. ஒரு சில உண்மைகள் எல்லாம் இருக்காது. நான் இல்லை என்று நான் அப்படி சொல்ல மாட்டேன். அது அந்த குற்றங்கள் இருந்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகிறார். அப்படி சொல்ல அதை பிள்ளையார் சொல்லுவார். அவரு கூட கட்சியினுடைய தலைமை குழு கூட்டம் நடக்கிற நேரங்கள்ல இப்படியான கைதிகளை எதிர்பார்க்கக்கூடிய நேரங்கள்ல அவர் தெளிவா சொல்லிக்கிறார். கடந்த கால சம்பவங்கள் சம்பந்தமாக என் மீது நடவடிக்கைகளோ என் மீதான கைதுகளோ எது நடந்தால் அதுக்கு நான் பொறுப்பு. நான் அதுக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் இன்றைக்கு விட்டு போட்டு பிள்ளையார் இன்றைக்கு இந்த அரசியலை விட்டு போட்டு பேசாமல் இருந்தால் என் மீது இந்த குற்றச்சாட்டுகள் இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படாது. என் மீதான கைதுகள் நடக்காது. நான் எல்லாரும் சும்மா இருக்கலாம். நான் அதை செய்ய விரும்பவில்லை.
இன்று நடக்கிற இந்த என் மீது நீட்டப்படுற அனைத்து வீரர்களும் நான் கொண்டுள்ள அரசியலுக்காகத்தான் நீட்டப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தனிப்பட்ட முறையிலே எனக்கு கைதுகளோ அல்லது என் மீதான நீதிமன்ற தீர்ப்புகளோ எது வந்தாலும் நான் அதை போல தயாராக இருக்கிறேன். நான் நாட்டை விட்டு ஓடவில்லை, ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஓடுவதனா நான் ஓடிப்பேன், எங்கேயோ ஒரு நாட்டில் ஓடி இருக்கலாம். அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற தனிப்பட்ட முறையிலே இந்த குற்றங்களுக்கு நான் பொறுப்பானவன் அல்ல என்று நான் தெளிவா இருக்கிறேன். கட்சியை நீங்க நடத்தி கொள்ளுங்க. கட்சி என்பது பொதுவானது. கட்சிக்கு நான் தலைவர் இல்லாட்டி நாளைக்கு இன்னொரு தலைவர் வரலாம், கட்சி நடத்தலாம். கட்சிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது தெளிவாக இப்போ அதுல தெளிவாக இருக்கிறார். என்று சொன்னால் இன்றைக்கு பஷீர் காக்காவா இருக்கலாம், பிரபானுடைய காலத்தால், ஜோகன் பாதர் பிரபானுடைய காலத்தால் மட்டக்களப்பில் இருக்கிறார். 85ஆம் ஆண்டு முதலாக களவாஞ்சுடி போலீஸ் நிலையம் கிழக்கு மாநிலத்தில் தாக்கப்பட்டபோது காயப்பட்டவர் இருந்தபோது மட்டக்களப்பில் இருக்கிறார். பத்மநாதன், குமரன் பத்மநாதன் கிளத்தில் இருக்கிறார். இவர்கள் நகுலன் மிகப்பெரிய தளபதி, இயக்க பிளவின் போது பல தளபதிகளை ஒரே மடுவுக்குள்ள போட்டு தாட்டு போட்டு போன கிழக்கு மாநில போராளிகள், சரணடைஞ்ச தளபதிகளை நகுலன் யாழ்ப்பாணத்தில் வாழ்கிறார், முதலாளியாக வாழ்கிறார். குயிலின்பன் இன்றைக்கு ரீச்சாவுக்குள்ள நிர்வாக பொறுப்பாளராக இருக்கிறார் தளபதி. இவர்கள் எல்லாம் எப்படி இதெல்லாம் இப்படி இவர்கள் மீதெல்லாம் எந்த குற்றச்சாட்டுகளும் வரவில்லை, வரணும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, அவர்களை கவனப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. இப்படியா பொறுப்பு சொல்ல வேண்டிய எத்தனையோ பேர் நாட்டிலே அமைதியாக வாழ்கிறார்கள். அவர்கள் அரசியல் செய்யாததால். பிள்ளையார் மீது ஏன் கல்லெறியப்படுகிறது என்றால், பிள்ளையார் மீது ஏன் சிலுவை துவக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது என்றால், பிள்ளையார் கொண்டுள்ள அரசியலால். இந்த அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற நோக்கம் தானே தவிர இந்த நீதி கோரல்களுக்கு பின்னால் எல்லாம் மனிதநேயமோ மானுடவியலோ மானுட நேசிப்போ இல்லை. இது பிள்ளையான் அரசியல் செய்யறதால மட்டும் வார பிரச்சனையா அல்லது பிள்ளையான் கிழக்கு அரசியலை அவர் செய்கின்ற அரசியல் உள்ள அதாவது அந்த அரசியல் அவர் செய்கின்ற அரசியல், அவர் கொண்டுள்ள கருத்து, அவர் முன்வைக்கின்ற அரசியல், அவர் எடுத்து வைக்கின்ற கருத்து. நீங்கள் முதல் சொன்ன போராளிகள் எல்லாரும் பெரும்பாலும் வடக்கை சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன், அப்படியா? இல்ல, யோகன் பாதர் மட்டக்களப்பில் இருக்கிறார். குயிலின்பன் மட்டக்களப்பை சேர்ந்த குயிலின்பன் தான் இன்றைக்கு ரீச்சாவுக்குள்ள நிர்வாக கட்டமைப்பில் முக்கிய பொறுப்பாளராக இருக்கிறார். நிறைய புனரமைப்பு பணிகளை செய்து வர வடகிழக்கு எல்லாம் செய்கிறார். எல்லாம் மட்டக்களப்பாக. அது இல்லை இஷ்யூ. மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் இல்லை. அவர் வைக்கின்ற அரசியல் மட்டக்களப்பு சார்ந்திருக்கிறது, அல்லது தமிழ் தேசிய அரசியல் போக்குக்கு நேரெதிராக இருக்கின்றது, ஒரு மேட்டுக்குடி அரசியல் போக்குக்கு எதிராக இருக்கின்றது. அட்வொகேட்டுகளும் நீதிபதிகளும் அல்லது கல்விமான்களும் மட்டும்தான் அரசியல் தலைவர்களாக வர முடியும் என்பதை உடைத்தறிந்த ஒரு 75 வரலாற்றை உடைத்தறிந்த ஒரு போராளி, ஒரு போராளியிலிருந்து வந்த போராளியா பிள்ளையான் இருக்கின்றார். இந்த அரசியல் போக்கை யாரும் சகித்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது தமிழ் புத்திஜீவிகள். இது பலருடைய அரசியல். இதுதான் தேவையான அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும். அதான் நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு சாதாரணமா மாடு மேய்ச்சி செய்ய வேண்டிய பிள்ளையான் என்று சொல்லி சாணக்கியன் பேசுகிறார் என்றால், மாடு மேய்ச்சி செய்யக்கூடிய பிள்ளையான் முதலமைச்சராக வந்திருக்கிறார் எவ்வளவு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் பிள்ளையார் மாடு மேய்ச்சி தெரிய வேண்டிய ஆள் இல்லை. அவங்க நிலபலம், வயல்கள், கடல், தோணி வேலை என்று எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்கள். மாடு மேய்ச்சிருந்தாலும் அது ஒரு தவறான விஷயம் அல்ல, தவறான விஷயம் அல்ல. ஆனால் அந்த கேவலமான முறையிலே அதை பார்ப்பதுக்கு மாடு மேய்க்க வேண்டிய பிள்ளையான் என்று சொல்லுகின்ற மனநிலை இருக்கின்றது பாருங்கள். அந்த மனநிலை தான் தமிழ் அரசியலில் மட்டுக்குடித்தன்மை. ஆனா பிள்ளையானும் சாணக்கியனும் சரி, ரெண்டு பேருமே சுதந்திர கட்சியில, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இருந்தா தங்களோட அரசியல் ஆரம்பிச்சவர்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர ஆரம்பித்தது சுதந்திர கட்சிக்கு கருணாமன் தான் சுதந்திர கட்சியை சேர்ந்தவர். பிள்ளையான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை பதிவு செய்து தமிழ் மக்கள் விடுதலை கட்சி சுதந்திர கட்சியுடன் அலையன்ஸ் பண்ணி நாங்கள் வேலை செய்தமே தவிர சுதந்திர கட்சியுடன் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஒருபோதும் இணையவில்லை. தனிப்பட்ட கருணாமன் தான் அதுல போய் தனியா பிரிஞ்சார். அதுக்கு பிறகு அவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகித்தான் அவர் சுதந்திர கட்சிக்கு போனார். அவர் தகவலுக்காக சொல்றது. இருந்தாலும் சுதந்திர கட்சியுடன் இணைந்து நாங்கள் அரசியல் செய்திருக்கின்றோம். அதாவது ஒரு அலையன்ஸாக வேலை செய்திருக்கின்றோம். அந்த இடத்துல அந்த பிரமணம் முதலில் பழைய பிரமணம் இருந்தது. ஆனால் சாணக்கியன் நேரடியாக வந்து சுதந்திர கட்சி அமைப்பாளராக மட்டக்களப்பை பொறுப்படுத்தது. சாணக்கியன் சுதந்திர கட்சியுடைய நேரடி அமைப்பாளராக மண்டல மாவட்ட பொறுப்பாளராக வேலை செய்தவர். அவர் அந்த கட்சியில இருந்து போட்டு திருப்பி தமிழிசை கட்சிக்கு வந்தது காரணம், அந்த கட்சியில இருந்தால் மக்கள் வெல்ல முடியாது. அவர் அந்த கட்சியில இருந்து தேர்தல் கட்டு தோர்த்து இது சரி வராது, நமக்கு நம்ம எம்பியா இருந்தா தமிழிசை கட்சிக்குள்ள போகணும், அப்ப பாட பயன்படுத்தோம்னு சொல்லி சம்திங் நன்கொடை எல்லாம் கட்சிக்கு கொடுத்துத்தான் கட்சியில இணைஞ்சு கொள்றாரு. திருப்பி சம்பந்தனால சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். சம்பந்தனால சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். அதே சரி பிள்ளைகள் எல்லாம் இல்ல. விஷயம் என்னென்றால், ரெண்டு பேரும் கருத்தியல் ரீதியாக இருக்கல. நாங்க கருத்தியல் ரீதியாக சுதந்திர கட்சியோட சேர்ந்து வேலை செய்யல. நாங்கள் தேசிய அரசியல் கட்சியோட அலையன்ஸா இருந்தோம். அவர் நேரடியாக கருத்தியல் ரீதியாக, அவர் கருத்தியல் அவருக்கு அவர் என்னன்னு தெரியாது அவருக்கு இன்றைக்கு வரைக்கும். இரண்டால் அவர் கருத்தியல் ரீதியாக எப்பவும் பேசுற ஆள் இல்லை.
அவர் அரசியல் ரீதியாக சாராயம் கொடுத்து அரிசியும் கொடுத்து தேர்தலில் வெண்டுட்டு போகலாம்ன்றது தமிழரசு கட்சி சேர்ந்து வெண்டுட்டு வராரு தவிர தமிழரசு கட்சி அரசியலை வச்சு தமிழ் தேசியத்தை வச்சு வெல்றாரு தவிர அவர் தமிழ் தேசியத்தை கோஷமாக பயன்படுத்தி அவர் அரசியல் நினைக்காத தவிர பிள்ளையாமாய் தனியாக நின்றால் அவரை வெல்ல முடியாது. பிள்ளையாமாய் பிரசில் போய் 5 வருஷம் ஒருவரோட பேசாமல் வந்து கொண்டு அரிசி கொடுக்காமலும் சாராயம் கொடுக்காமலும் மக்களோட பேசாமலும் 54,000 போட்டு அவரால் எடுக்க முடியாது ஒரு காலத்தில். அப்படி ஒரு அரசியல் தலைவராக உருவாது என்பது லேசான விஷயம் இல்லை. இந்த போக்கைத்தான் தமிழ் தேசியத்து அரசியல் போக்கை இதுவரை நிர்ணயித்து வந்த மேட்டுக்குடிகளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த மேட்டுக்குடிகள் யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, மட்டக்களப்பில் இருக்கிறார்கள் என்பதுதான் காணிக்க போன்ற ஒரு உதாரணம். இது அரசியல் போக்கு. பிள்ளையான் தன்னுடைய அரசியல் பயணத்தின் ஒரு கட்டத்துல கிழக்கு மாவட்டத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பெரும்பான்மை விருப்பு வாக்களை பெற்ற இதுவும் நடந்திருக்குது. இவ்வளவு ஊடகங்கள்ல இவ்வளவு பாரிய குற்றச்சாட்டுகள் வந்திருந்த போதும் அந்த வாக்கு வங்கியை இப்படி அவர் தக்க வச்சிருந்தார். அதுதான் நான் நேசிக்கின்ற அரசியல், நான் சொல்லுகின்ற அரசியல். அதற்காக தான் நான் பிள்ளையானுடைய அரசியலையோ அல்லது தமிழ் மக்களுடைய அரசியலை நேசிக்கின்றேன் என்றால், மக்களுக்காக நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். எங்களுக்கு அதிகாரம் கிடைத்த நேரங்களில் எல்லாம், முதலமைச்சராக இருந்த காலத்தில் எல்லாம் முதலமைச்சராக இருந்து கொண்டு அபிவிருத்தி பணியை மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டை புதுசா கட்டினதாக இருக்கலாம், மட்டக்களப்புக்கு இந்த இரட்டை போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி மட்டக்களப்பு நகருக்கு இரட்டை போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தியதாக இருக்கலாம், மட்டக்களப்பு ஆரையம்பதியிலிருந்து காத்தாங்குடி வரைக்கும் வீதியின் நடுக்க சிலைகள் வைத்து அழகுபடுத்தியதாக இருக்கலாம், அல்லது கிராமத்துக்கு கிராமிய லைப்ரரிகளை உருவாக்குறதா இருக்கலாம், கிராமிய ஆயுர்வேத வைத்தியசாலைகளை உருவாக்க இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு டிஎஸ் ஆபீஸ் புதுசாக எல்லா டிஎஸ் ஆபீஸுக்கும் புது கட்டிடங்களை கொண்டு வந்ததாக இருக்கலாம். யுத்தத்துக்கு பின்னர் இந்த பெரிய பேத்தாளை லைப்ரரியை கட்டியதாக இருக்கலாம் ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு இப்ப இந்த புதிய லைப்ரரி மட்டக்களப்பு கட்டியதாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ அபிவிருத்தி பண்ணிருக்கோம். குடும்ப என்ன குடும்பங்கள் அல்லலப்பட்டு அகதியாகின குடும்பங்களுக்கெல்லாம் புனர்வாழ்வு அளித்து அத்தனை குடும்பங்களுக்கும் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கும் வாழ்வாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அன்றாட வேலை திட்டங்களை ஏற்படுத்தி சுமார் வேலை குறிப்பிடக்கூடிய சுமார் இன்று வரைக்கும் ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை கொடுத்திருப்பார். வேலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. அவர் அந்த இளைஞர் யுவதிகளுக்கெல்லாம் அந்த வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா இருக்கலாம். இந்த காசு வாங்கி போட்டு வேலை கொடுத்து அந்த மாதிரியான வேலையெல்லாம் ஒருபதிச்சது இல்லை, யாரும் அதை சொல்ல போறது இல்லை, அப்படிலாம் நடந்திருப்பார் என்று சொல்லி. எனவே இவ்வளவு வேலைகளையும் மக்களுக்காக யாரும் செய்யவில்லையே. இந்த 60 75 வருட காலத்திலே அவ்வளவையும் பிள்ளையார் செய்திருக்கிறார் என்பதனால் தான் அந்த மக்கள் அவரை நேசிக்கின்றார்கள். பார்த்துருப்பீங்க நீங்க. நாங்க அறிவிச்சது மட்டக்களப்பு மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் அந்த சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சோம். நேற்று காலையில் முதல் நாள் காலையில் நடந்தது. ஆனால் அதை தாண்டி நிறைய மக்கள் வந்தார்கள். ஒரு நாள் இன்றைக்கு சொல்லி நாளைக்கு விடிய நடத்தின சத்தியாகிரகம் மாத்தினாங்க அந்த உண்ணாவிரதம் இந்த நிலைமையில. அப்ப உடனடியாக அதுக்கு 20 பேருக்கு மேல வந்து சேர்ந்து சேனம். என்னென்றால் இருக்கிற உள்ளாட்சி மன்ற உறுப்பினர் 32 33 பேர் தான் எங்களுக்கு மாவட்டத்தில். அவ்வளவு பெரிய உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்கள் முதற்கட்ட அடையாள சத்தியாகிரகம் தொடங்குனாங்க. ஆனா பொதுமக்களும் மறுத்து வைக்கிறாங்க. ஆனா இதே நாங்கள் ஒரு 5 நாளைக்கு மேல ஒழுங்குபடுத்தி தூரத்துல இருந்து வர்றாக்கள் போராக்கள் எல்லாம் ஒரு அறிஞர் எடுத்து இருந்தோம்னா பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டியிருப்போம். அந்த மக்கள் தான் நான் திருப்பி இந்த முகநூல்களிலேயும் வெளிநாடுகளில் இருந்து கொண்டும் அல்ல வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டும் முகநூல்கள் எழுதக்கூடிய விஷயம் அல்ல, அங்க இருக்கக்கூடிய உண்மையான கலையார்த்தம். பிள்ளையானுக்கு என்று மக்கள் கூட்டம் இருக்கிறது. பிள்ளையான் அவர்கள் அந்த மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார். பிள்ளையான் ஒரு எளிமையான தலைவர். பிள்ளையானை நீங்க சாதாரண எப்போ நீங்கள் கூட சந்திச்சிருப்பீங்க. சாதாரண போய் சந்திச்சு பேசிட்டு வரலாம். எந்த அரசியல் தலைவர்கள் மாதிரியும் இல்லை. பிள்ளையார் எம்ஜிஆர் மாதிரி எந்த நாலு கிளவிய கணாலும் கட்டி பிடிச்சி ஒரு 50 காசு 100 காசு கொடுத்து போட்டு வரக்கூடிய ஒரு வள்ளல் குளம் கொண்ட ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரையும் தமிழ் மக்கள் காணவில்லையே. அதன் நான் காரணமாக தான் அவருக்கு அந்த நேசிப்பு, அவர் மீதான நேசிப்பு மக்களிடம் இருக்கின்றது. இதுதான் கள்ள யதார்த்தம். இன்றைக்கு சில்லிக்கொடியார் என்ற இடத்துல தந்தமலைக்கு பக்கத்துல ஒரு விளையாட்டு கழகம் பிரதமர் சந்திரகாந்தன் போடுது. அவர் வரமாட்டார், அவர் சூழல் இருக்கிறார். அங்கே கௌரவ இருக்கிற 4 MP மட்டக்களப்பில் இருக்கிறாங்க. எவனையும் மதிக்கலவன் சில்லிக்குடியா இங்கே தொங்கல் தாந்தாமலையில் இருக்கிற ஒரு படங்கரையில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் கௌரவ பிள்ளையார் அழைக்கிறார்கள். பிள்ளையார் பெறமாட்டார் தெரியும். ஆனா அவருக்கு அந்த கௌரவத்தை கொடுக்குறாங்க. போன வாரம் 40வது வட்டை வெள்ளாவளி பிரதேசத்தில் இருக்கிற 40வது வட்டையில ஒரு விளையாட்டு கழகம் கௌரவேந்திர பிள்ளையார் போடுது. அதுக்கு முதல் மாதம் முன்னக்காட்டில் இருக்கிற விளையாட்டு கழகம் கௌரவேந்திர பிள்ளையார் விளையாட்டு ஏப்ரல் மாதமாக விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது. எல்லா விளையாட்டு போட்டிகளையும் பிள்ளையார் கௌரவத்தில் மட்டக்களப்பில் இன்றைக்கு வரைக்கும் பிள்ளையார் சிறையில் இருக்கிறார் 1 வருஷமா. என்ன காரணம்? அதுதான் கலையார்த்தம். இந்த உண்மைகள் வெளிவருவதில்லை. யூடியூபர்களாலும் இந்த ஊடகங்களாலும் இந்த உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும். பிள்ளையார் மீதான மக்கள் நேசமும் பிள்ளையாருடைய மக்கள் பணியும் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு அந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டா இருக்கிறார். அவர் இன்னும் நான் முதலும் உள்ள போட்டியிலே சொல்லியிருக்கிறேன், சொன்ன மாதிரி நீங்க கேட்ட மாதிரி அவர் மீண்டும் வருவார். மீண்டும் பதவியில் மீண்டும் அமோக தலைவர், மிகப்பெரிய தலைவராக இலங்கையில் மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பை கட்டி எழுப்பிய தலைவராக அவர் முன்னிறுவார். இப்ப பிள்ளையாருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கிட்டத்தட்ட சமூக வலைதளங்கள் வழக்கை நடத்தி தண்டனையும் வழங்கியிருப்பார்கள். நீங்களும் கைது செய்யப்பட வேண்டும், உங்கள் மீதும் புலனாய்வு பாய்கின்றது, பல்வேறு தகவல்களும் வந்திருக்கிறது. பிள்ளையார் மீதும் உங்கள் மீதும் கோடிக்கணக்கான சொத்து மோசடிகளும் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை நானும் சொல்லணும் என்றால்,
நான் உங்களை வந்து நேரையும் சந்திச்சிருக்கிறேன். ஒரு ஒரு கிராமத்துல சன நடமாட்டம் இல்லாத, அவ்வளவு இல்லாத ஒரு ஒரு பீஸா ஹட் நடத்துறீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வார வருமானத்துல தான் நீங்க வாழ்வதை அறிகிறேன். எனக்கு தெரியாம 4-5 வீடு வச்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தெரியல. ஆனா இவ்வாறான கோடிக்கணக்குல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது தொடர்புல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? குற்றச்சாட்டுகள் இது புதுசு இல்ல. முதலாவது எனக்கு புதுசு இல்ல. நீங்க பார்த்த ஒன்று நாங்கள் எங்கள் ஊடகவியலாளராக இருக்கிற எங்கள் மீது அங்க காசு வாங்கினான், இங்க பெட்டி வாங்கினான், 13 வயசு பிள்ளைய ரேப் பண்ணான், 9 வயசு பிள்ளைய ரேப் பண்ணான் போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்ப வைக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எனக்கு அதான பிரச்சனை என்றா, இந்த குற்றச்சாட்டுகளை ஒரு குற்றச்சாட்டு என்று நான் ஒரு கேள்வி கேட்கலாமா இல்லையான்றதே இப்ப கேட்கலாம். பொதுமக்கள் எல்லாரும் கேட்கறவங்க கேள்வியா வர்றதுல பிரச்சனை இல்லை. அது ஏன்னா இதே குற்றச்சாட்டு எனக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கருணாமான் பிரிஞ்ச உடனேயே பைரங்கம்மா வேலை சித்தவங்க கருணாமான் தான் வீடு வாங்கி தந்தேன் எனக்கு குற்றச்சாட்டு வந்தது. அப்ப கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு நான் இந்த வீடு ஒரு வீடு வாங்கினது பிரான்ஸ்ல. நான் வந்து 90ஆம் ஆண்டு பிரான்ஸுக்கு வந்தேன். அப்ப 17 வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு வீடு வாங்கக்குள்ள வந்து 5 வருஷத்துக்குள்ளே வீடு வாங்காட்டி ஒரு தமிழன் இருக்க முடியாது. வெளிநாட்டு தமிழன் அப்புறம் இருந்தாலும் ஒரு 5 வருஷத்துலயாவது வீடு வாங்கணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நான் வந்து 17 வருஷத்துக்கு பிறகு ஒரு வீடு, அதுவும் கிரெடிட் தான் வாங்க, காசை கொடுத்து வாங்குறேன். இல்ல அதுவும் மக்கள் பிள்ளைங்க கொள்ளணும். நாடுகள்ல வீடு வாங்குறது நீங்கள் ஒரு 5 வீதமோ 10 வீதமோ போட்டு ஒரு டிபாசிட்ட போட்டு அப்ப 17 வருஷத்துக்கு பிறகு ஒரு வீடு வாங்கக்குள்ள அது இயக்க முடிஞ்சு அந்த பிரிஞ்ச காலகட்டம் கர்ணாமனுக்கு பயிரங்கமான சப்போர்ட் பண்ண காலகட்டத்துல அதே குற்றச்சாட்டு வந்தது. அப்ப கர்ணாமன் தான் அந்த வீடு வாங்கி தந்தேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5-6 வருஷம் கிடக்குங்க அந்த லோன் முடிகிறது. அது ஒரு விஷயம். இப்ப இந்த குற்றச்சாட்டுகள் புதுசு இல்லை. ஒரு அரசியல் ஒரு பொதுசன உளவியலுக்கு எதிரான ஒரு அரசியலை நம்ம செய்ய வலிக்கிறக்குள்ள, ஏகபோக அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை நம்ம செய்ய வலிக்கிறக்குள்ள நிச்சயமாக நம்ம மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பலம் பெறும். அந்த குற்றச்சாட்டு உண்மையாக்கப்படும், மிக வேகமாக பரவும். அப்ப இதுகளுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டு இருக்கவும் இல்லை. அது இருந்தாலும் அதுக்கான பதில் சொல்லுடைய பொறுப்பு நமக்கு இருக்கு. நீங்க கேட்கறது ஒரு பிள்ளைய நான் பார்க்க மாட்டேன். அரசியல் ரீதியாக நான் மிக தெளிவாக இன்றைக்கும் வரைக்கும் சொல்லுவேன். நாளைக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியாக நான் இந்த விடுதலை புலிகள் அமைப்பு பிரிஞ்சதிலிருந்து மட்டுமில்லை, நான் விடுதலைக்கு போராட போன காலத்திலிருந்து நேரடியாக இந்த குற்றம் உழைக்கவில்லை. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் ஊர்ல போய் வீட்டில் அம்மனை விட்டு இன்றைக்கு நிம்மதியை படுத்து முடியாது. நான் ஆயுதங்களோட இருந்த காலத்துல 4 வன்முறையில் ஈடுபட்டிருந்தால் ஊர்ல போய் நிம்மதியப்படுக்கிறார். இன்றைக்கும் போயிடாது. இந்த ஊருக்குள்ள பகிர்க்கும். அப்பவும் என்னுடைய கை சுத்தமாக தான் இருந்தது. அதுக்கு பிறகு நான் வெளிநாடு வந்ததிலிருந்து இலக்கிய அரசியல் வேலைகளில் ஈடுபட்ட என்னோட சேர்ந்து வேலை செய்ய நண்பர்களுக்கு என்னை பற்றி தெரியும். என்னுடைய உழைப்பை பற்றி தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறா, வேலைக்கு போறாள். ஒரு மாத காலம் ஒரு சமூக கொடுப்பனவு, என்ன சொல்றது, சோசியல் பெனிஃபிட் எடுத்து வாழல பிரான்ஸ்ல. நான் இன்றைக்கு 35 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக நான் உழைப்பு வேலை செய்கிறேன். இலங்கையில போய் அரசியல் வேலை செய்கிற காலகட்டங்களை தவிர அந்த 2 மாதம் 1 மாதம் வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு இருக்கா போறதை தவிர அதுக்காக தான் நான் சொந்த தொழில் செஞ்சு கொண்டேன். என்றால் நான் யார்கிட்டையும் வேலைக்கு போனா அந்த விரும்பின நேரம் நான் லீவ் எடுக்கல. ஆரம்ப காலத்திலிருந்து அரசியல் சமூக வேலைகளில் ஈடுபடுறதால நான் ஒரு சொந்த தொழிலை செய்து நானே தொழிலாளியாகவும் நானே முதலாளியாக இருக்கணும் என்ற இதுல ஒரு சிறிய தொழில் முயற்சியில நான் இன்றைக்கு வரைக்கும் என்ற கையில வச்சிருக்கிறேன். அப்ப இப்படியான காலகட்டங்களை தவிர நான் தொடர்ச்சியாக உடல் உழைப்பை நம்பி, என்னுடைய உழைப்பை நம்பி வேலை செய்கிறேன். நான் அரசியல்ல பிள்ளையான முதலமைச்சராக இந்த 4 வருஷ காலத்திலையும் பிள்ளையான பக்கத்துல இருந்தாங்க. 2 வருஷ காலம் நெருக்கமா இருந்தேன். அங்கே இங்க வந்துட்டு பொருளாதார நன்மையும் நீங்கள் பொருளாதார நன்மையை நான் ஒரு வேலை வாய்ப்பு கூட பிள்ளையானுடைய சிவாசில என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு நான் எடுத்ததில்லை என்று வரைக்கும். நான் நினைச்சிருந்தால் அந்த கேவலமான சிந்தனை கூட எனக்கு சொல்ல வாயில வரல. எத்தனையோ மற்ற கன்றைக்காராக்கள் மாதிரியோ மற்ற வேற தொழில் செய்யக்கூடிய ஆக்கள் மாதிரியோ பிள்ளையான வச்சு நான் உழைச்சிருக்க முடியும். அப்படி ஒரு வழிகாட்டல நான் பிள்ளையான இருந்திருந்தா பிள்ளையானும் போலதான் இருப்பேன். அதுதான் பிரச்சனை. கணக்க பிறகு எல்லாரையும் போல நானும் உழைச்சிட்டு நானும் போய் பக்கத்துல இருந்துட்டு பிள்ளையான வழியை காட்டிட்டு 10-11 அரசியல்வாதியா மாத்தாமல் பிள்ளையானையும் ஒரு கை சுத்தமான அரசியல்வாதியாக மாற்றி நானும் ஒரு கை சுத்தமான மனிதனாக என்ன பார்த்தா கணக்கு மினிஸ்டர் மாதிரி சிரிப்புவாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே விளங்குற இல்லை. ஏன்னா கணக்கு பேர் கேட்பாங்க, மாஸ்டர் ஏன் இப்படி வேலை செஞ்சுட்டா அவருக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அவர் என்னத்துக்காக இப்படி இவ்வளவு கஷ்டப்படுற அங்கே எல்லாம் விட்டு போட்டு வந்து இங்க இருந்து உங்களோட எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. குறிப்பாக கிழக்கு மாநில எம்பி மேல எல்லாம். ஏனென்றால் யாரும் எந்த பிரதிபலனை எதிர்பாராம நான் சரியென நம்புற அரசியல் கொள்கைக்காக தான் நான் வேலையை பண்ணேன். பிள்ளையானுக்காக வேலையை போடல. சரியென நம்புற அரசியல் கொள்கையை பிள்ளை அந்த கிழக்கு மாகாணம் பிரிந்து வடகிழக்கு தேசியம் என்கின்ற இந்த தாயகம் என்கிற கனவு போலியானது, சாத்தியம் இல்லாதது. இது கிழக்கு மாகாணம் பிரியோடும் என்று சொல்லி நான் பிரியும் என்று சொல்லி இந்த இயக்கத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு மேலே நான் எழுதினேன். அப்ப என்னுடைய கனவை தான் அவர்கள் செய்கிறார்கள்.
எனவேதான் அவர்கள் இணைந்து பணியாற்றப் போகிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இன்று வரை நான் ₹1 இலங்கை காசு பெறுமதிக்கு கூட அரசியல் ரீதியாக லாபம் அடையாமல் நான் இன்று வரை இந்த வேலையில் ஈடுபடுறேன். ஒரு முதலமைச்சரை கையில வச்சிருந்திருக்கிறேன், ஒரு மினிஸ்டர் கையில வச்சிருந்திருக்கிறேன், ஒரு மாவட்ட வைத்துக்குழு தலைவர் என்னுடைய இணக்கமாக இருந்திருக்கிறார். இந்த பதவியிலே எல்லாம் பிள்ளையான் இருக்கின்ற போது அல்லது பிள்ளையானுடைய கட்சியில் கூடிய மற்ற உறுப்பினர்கள் அந்த பதவியில் எல்லாமே மாநகர உறுப்பினர்களாக இருக்கின்ற போது, மாநகர 4 அமைச்சர்கள் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற போது, யாரையும் பயன்படுத்தி ஒரு காசு உழைத்ததோ ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டது கூட என்னுடைய குடும்பத்துக்காக நான் செய்யவில்லை என்பதை அறுதியும் உறுதியுமாக உங்களுக்கு கூற முடியும். அதை யாராவது அப்படி நிரூபிக்க முயன்றால் ₹1 நான் லாபம் அடைஞ்சு நிரூபிக்க முயன்றால் நான் அன்றிலிருந்து அரசியலிருந்து விலகுவேன். நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடல் மிக வெளிப்படையாகவும் மிக உண்மையாகவும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களோட நீண்ட நேரத்தையும் ஒதுக்கி எங்களோட இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஞானம். இது தொடர்பாக பல விமர்சனங்கள் கேள்விகள் வரும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறதுக்காக நிச்சயமாக சந்தித்து உரையாடிக் கொள்வோம். ஓகே, உங்களுக்கு நன்றிகள். எங்களுடைய குரல்கள் நசிக்கப்பட்டு அரசியல் ரீதியாக சீரழிப்புகளும் குற்றச்சாட்டுகளும் பல்லாயிரக்கணக்கிலே அள்ளி வீசப்படுகின்ற இந்த வேளையில் எங்களுடைய விளக்கங்களையும் பொதுமக்களுக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் கொண்டு வருவதற்காக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நன்றியும் வணக்கங்களும். நன்றி. நன்றி.